வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இளநீர் நமக்கு இந்த கோடை காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் வறட்சி நீக்கப்படும், அம்மை நோயினுடைய தாக்கமெல்லாம் சரியாகும். குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம். இளநீரில் மாலையை விட காலையில் நம்ம குடிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில் உடற்பயிற்சிக்கு அப்புறம் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ்களை இயற்கையாகவே உடல் பெறுவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். அதனால தான் மாலையில் நம்ம இளநீர் குடிக்கிறத விடவும் காலையில் அருந்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சிலர் இரவில் தூங்குவதற்கு முன்னாடியெல்லாம் இளநீர் அருந்துவது நல்ல தூக்கத்தை தருவதாக குறிப்பிடுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதெல்லாம் உண்மைதானா அல்லது இளநீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கிடைக்குது, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இளநீரை எடுத்துக்கலாமா வேணாமா, இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இது போல் அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீர் சத்தும் இணைந்து செயல்படும். இதனால் செரிமானம் சீராக இருக்கும். அதோடு இளநீரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் செரிமான மண்டலத்தினுடைய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் நெஞ்செரிச்சல் போன்றவற்றை வந்து தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இனி எதுவுமே இருக்காது. நீர் சத்தும் நார் சத்தும் இளநீரிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதால இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிக்கலாம். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக வைப்பதற்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கு. அதாவது பிபி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதனால் ரத்த அழுத்தம் சரியாக கண்ட்ரோலாக இருக்கும். அதனால ரத்த நாளங்களில் எந்த கொழுப்புகளும் படியாது. ரத்த நாளங்கள் இறுக்கமா இல்லாமல் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை வந்து சீரான அளவில் அனுப்பும். ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால இதயம் தசைகள் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இளநீர் உறுதுணையாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான். எடை இழப்பை ஆரோக்கியமான முறையில் ஊக்குவிப்பதற்கு விரைவில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய குறைந்த கலோரி மற்றும் அதிக நார் சத்து, நீர் சத்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதன் காரணமாக அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய சில நொறுக்கு தீனிகளை சாப்பிடுவதை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இதனால உங்களுடைய உடல் எடை வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே போல உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள், அதிகமான கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இளநீரில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றிடும். அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம். உடல் எடையும் அதே சமயம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைத்துக் கொள்ளலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சிறுநீரக கற்கள் ஏற்படுவது தடுப்பதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்து. உடல்ல இருந்து கூடுதல் நீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெளியேற்றக்கூடிய டயூரிக்காக இந்த இளநீர் செயல்படுவதோடு சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இளநீர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கொள்ளலாம். கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு இப்போதான் நினைச்சிங்கன்னா கூட தொடர்ந்து இப்போ இருந்த இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் சிறுநீரகத்தில் வந்து எந்த தொற்றும் ஏற்படாது. சிறுநீரகம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து நமக்கு பருவகால தொற்று நோய்கள், சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள்லாம் ஏற்படும். அதுவும் கோடை காலங்களில் அதிகமான நோய் வந்து நம்ம அட்டாக் ஆகும். அம்மை நோயினுடைய தாக்கமெல்லாம் அந்த மாதிரி இம்யூன் பவர் குறைவாக இருக்கும்போது தான் நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம க்யூர் பண்ணணும் அப்படின்னா இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டிருக்கு. அதனால் அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் கொண்டிருக்கு. அதில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறையும். ஸோ நம்ம எந்த நோயுமே வந்து அட்டாக் ஆக மாட்டோம். குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். அதுக்கு இளநீரில் இருக்கக்கூடிய இம்யூன் பவர் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலை வந்து நச்சு நீக்கம் செய்வதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். இளநீர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கனிம சத்துக்களை வந்து கனிம ஆற்றலை மட்டும்தான் நமக்கு வந்து முறையான அளவில் பராமரிக்கும். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நமக்கு வெளியே ஏற்றிடும், வெளியே வந்து கொண்டு வந்துடும். ஸோ அந்த கழிவு நீக்கம் மூலமாக வெளியே கொண்டு வந்துடும். மோசமான செரிமானத்தின் காரணமாக குடலில் குவிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கும் இளநீர் உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் இளநீரை எடுத்துக்கொள்வது குடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து
உங்களுடைய குடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, கெட்ட பாக்டீரியாக்கள், உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள், கழிவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுடைய உடலில் வந்து நச்சு இல்லை, கிருமிகள், கழிவுகள் இல்லை, கொழுப்புகள் இல்லை அப்படின்னாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் பெறுவதற்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை இளநீர் நமக்கு கொடுக்கும். இளநீரில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடலினுடைய உட்புற வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கோடைக்கால சூட்டை தணிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் அதிக வெயிலால சருமத்தில் ஏற்படக்கூடிய சொறி அல்லது அரிப்பு போன்ற இடங்கள்ல இளநீரை மேற்புறமாக தடவலாம். இதன் மூலமாக அதனுடைய தன்மையை குறைக்கலாம். ஸோ கொப்புள நோய், நீர் கொப்புள நோய் என்று சொல்லக்கூடிய அம்மை நோயினுடைய தாக்கம் எல்லாம் அதிகமாக நமக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படும். அப்போ நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கணும். அந்த கொப்புளங்களில் ஏதாவது அரிப்பு ஏற்படுச்சுன்னா அப்போ இளநீர் வந்து நம்ம அது மேலே அப்ளை பண்ணோம்னா போதும், அந்த அரிப்புகள் வந்து நமக்கு கியூர் ஆகிடும். அந்த கொப்புளங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து உடைந்து அது வந்து வெளியேறிடும். நம்ம அம்மை நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டலாம். ஏன்னா அம்மை நோய் அதிகமாக நம்மளுடைய உடல் வந்து ஹீட்டாக இருக்கும்போது ஏற்படும். ஸோ அப்போல்லாம் நம்ம உடல் ஹீட்டை வந்து குறைச்சிக்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இளநீர் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெறுவதனால நாள்பட்ட நோய்களை வந்து எதிர்த்து போராடி அந்த நோய்களை குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இளநீர் நமக்கு வந்து கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரித்துக் கொள்வதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். குறைவான ரத்த ஓட்டம் இருக்கக்கூடியதாக ஃபீல் பண்ணுறவங்கலாம் ஸோ அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு அப்புறம் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரில் இருக்கக்கூடிய அர்ஜினின் என்ற சத்து வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளுமே சிறப்பாக சுறுசுறுப்பாக இயங்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் நமக்கு கரெக்டான லெவலில் போயிட்டுருக்கு, எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல், எந்த விதமான கொழுப்புகளினுடைய தடைபாடும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா தான் உடலுக்கு ஹீமோகுளோபின் மூலமாக ரத்தத்தின் வழியாக ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணப்படும். ஸோ அப்போ இருக்கும்போது தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான். அப்படி இல்லை, நமக்கு ஏதாவது ரத்த ஓட்டத்தில் வந்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா நமக்கு உடல் உறுப்புகள் முழுவதுக்குமே ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கடத்தி செல்லாது. அதனால் நம்ம சோர்வாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம், தலைவலி, மயக்கம் போன்ற உணர்வெல்லாம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். நம் உடலை கோடை காலத்தில் எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு, வறட்சி ஏற்படாமல் வைத்திருக்கிறதுக்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் ஒரு இயற்கையான டீஹைட்ரேட்டிங், அதாவது வந்து ஹைட்ரேட்டிங் பானம், ரீஹைட்ரேட்டிங் பானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த விதமான ரசாயனங்களோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களோ இல்லை, முற்றிலும் இயற்கையான ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இது எப்போது வேண்டுமானாலும் நம்ம குடிக்கலாம். அதுவும் நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லது. அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் எப்போதுமே உங்களை வந்து நீங்கள் நீரேற்றமாக வைத்திருக்கணும், வறட்சி ஏற்படாமல் வைத்திருக்கணும் அப்படின்னா இளநீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய, இந்த கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நீரேற்றமாக உங்களை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பானமாக இருக்குது. மலச்சிக்கலை போக்குவதற்கு இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். உடலில் வந்து ஜீரணமாகாமல் இருக்கக்கூடிய தேவையில்லாத உணவுப் பொருட்களை வெளியேற்றி குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு இளநீர் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா சால்வ் பண்ணிடலாம். காலை நேரங்களில் நம்ம வெறும் வயிற்றில் இந்த மாதிரி இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது கழிவுகள் அதெல்லாமே வெளியேற்றப்படும். உணவுகள் வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் உடனே செரிக்க ஆரம்பித்து அந்த செரிமானத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உறிஞ்சப்பட்டு மீதி உணவெல்லாம் நமக்கு மலமாக வந்து வெளியேறிடும். ஸோ அதுக்கு வந்து இளநீர் உதவிகரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இளநீர் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. இளநீரில் மிக குறைந்த அளவிலான சர்க்கரை தான் இருக்குது. மற்ற பழச்சாறுகள் மற்றும் சோடா பானங்களை விடவும் சர்க்கரையினுடைய அளவு இளநீரில் வந்து குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் அதிக அளவு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இளநீரை குடிக்கக்கூடாது. ஏன்னா நீரிழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிக அளவு இளநீர் குடிக்கும் போது அவங்களுடைய உடலில் வந்து பொட்டாசியத்தினுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஹைப்பர் கேமியாவை வந்து உருவாக்கும். இது பற்றி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட எலிகள் மீது நடத்திய ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, இளநீர் எடுத்துக்கொள்வது ரத்த சர்க்கரையினுடைய அளவை மேம்படுத்தும் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களை கொண்டு எந்த ஆய்வும் வந்து செய்யலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இளநீர் சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிடணும். ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவு மறுபடியும் செக் பண்ணணும். அப்போ குறைஞ்சதுக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், குறையில அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இளநீரில் வந்து எந்த நேரத்தில் குடிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மாலை நேரங்களை விட காலை நேரங்களில் குடிக்கிறது நல்லது. எனவே தொடர்ந்து நீங்கள் இந்த எனர்ஜி ட்ரிங்காக இருக்கக்கூடிய இளநீர் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களை.